வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கணும். சுட்டு எழுத்துக்கள் எது? அ, இ. இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் சொல்றோம். இந்த ரெண்டு எழுத்துக்களை வச்சு எப்படி இது பண்ணுவோம்? அவன், கை கட்டி பேசணும்ல, அவன் அங்க இருக்கான், அந்த மாதிரி. அவன், இவன். ஏதாவது ஒரு பொருள் கேட்டா அங்க இருக்குன்னு கை கட்டி தானே பேசுறோம். அங்கு, இங்க கிட்டக்க இருந்தா இங்கு, இந்த மாதிரிதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். ஒரு பொருளை சுட்டுவதற்கு காரணமாக அமைகின்ற எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் சொல்றோம். அது என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? அ, இ, ஊவும் இருக்கு. ஆனா இந்த இக்காலத்துல இருந்து இந்த ஊவை வந்து அதிகமா பயன்படுத்துறது இல்ல. ஆவும் ஈவும் தான் பயன்பாட்டுல இருக்குது. இப்ப சுட்டு எழுத்துக்கள் 4 வகை இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? அகம், புறம், அண்மை, சேமை. அகம், புறம், அண்மை, சேமை. சுட்டு எழுத்துக்கள் எதுன்னு சொன்ன நானு? ஆவும் ஈயும் சுட்டு எழுத்துக்கள். ஊ வந்து இக்காலத்துல வந்து பயன்பாட்டுல இல்லைன்னு சொல்லிட்டேன். அகச்சுட்டு. இப்ப அகச்சுட்டுனா என்னன்னு பார்க்கலாம் நம்ம. இப்ப வந்து அகச்சுட்டு ஆள் என்னன்னு அவன், இவன், அது, இது, இந்த மாதிரி சுற்றுக்கிற எழுத்துக்கள். அவன், இவன், அது, எது. இந்த சொற்கள்ல வந்து இந்த சுட்டெழுத்துல நீக்கினா இதுக்கு பொருள் வருமா? வராது. இந்த மாதிரி வந்து இந்த சுட்டெழுத்துல நீக்கினால் பொருள் வராத சுட்டெழுத்துக்கள் தான் அகச்சுட்டு எனப்படும். பொருள் வராத சொற்கள் தான் என்னது? சுட்டெழுத்து எனப்படும், அகச்சுட்டு எனப்படும். அதுக்கப்புறம் புறச்சுட்டு. புறச்சுட்டுனா அவ்வானம், இம்மலை, இந்த மாதிரி இருக்கிற சுற்று எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். ஆவ நீக்கிட்டோம், இதுவும் நீக்கிட்டாலும் வானம், மலை, இந்த மாதிரி பொருள் தருதா நமக்கு. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் வந்து புறத்தே நின்று பொருள் தருவது. இதை நீக்கினாலும் அது புறத்தையே இருக்கிற சொற்கள் வந்து பொருள் தரும். இந்த மாதிரி பொருள் தந்ததுன்னா அது வந்து புறச்சுட்டு எனப்படும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது அண்மை சுட்டு. என்ன சுட்டு? அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா அண்மைன்னா என்னது? அருகில இருக்கிறது. அருகில் இருக்கும் பொருள்களை சுட்டு காட்டுவதுதான் அண்மை சுட்டு. இவன், இவர், இவன் யார்? இங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்கிறல்ல, இம்மரம். இதெல்லாம் வந்து அண்மை சுட்டு, அருகில இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துக்கள் தான் அண்மை சுட்டு எனப்படும். இது வந்து அண்மை சுட்டு வந்து ஈல தான் தொடங்கும். இவன், இவர், இம்மரம், இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சேமை சுட்டு. முதல்ல என்ன சுட்டு சொன்னா? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு. அகச்சுட்டுன்றது இந்த எழுத்துக்கள் வந்து அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது, அகத்தே நின்றுதான் பொருள் தரும். அதனால வந்து இது அகச்சுட்டு எனப்படும். அடுத்தது புறச்சுட்டு பார்த்திருக்கோம். புறச்சுட்டுல அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும், புறத்தே நின்று பொருள் தரும். அதனால அது புறச்சுட்டுன்னு சொல்றோம். அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுல வந்து ஈ மட்டும் தான் வரும். இவன், இவர், இம்மரம். அண்மை என்னது? அருகில். அருகில் இருந்து சொல்வதுதான் அண்மை, அண்மை சுட்டு எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சுட்டு எழுத்து? சேமை சுட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது சேமை சுட்டு. அண்மை சுட்டு ஈல தொடங்கும்னு சொல்லிட்டேன். இப்ப சேமை சுட்டு வந்து ஆல தான் ஆரம்பிக்கும். சேமை சுட்டு எதுல ஆரம்பிக்கும்? ஆல தான் ஆரம்பிக்கும். என்னது? அவன், அவர், அவை, அவ்வீடு. தொலைவில் இருப்பதை குறிப்பதுதான் சேமை சுட்டு. சேமை சுட்டுன்னா என்னது? தொலைவில் இருப்பதை குறிப்பதுதான் சேமை சுட்டு. இது எந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கும்? சுட்டு எழுத்துக்கள்ல ஆ என்ற எழுத்துலதான் ஆரம்பிக்கும். தொலைவில் இருக்க பொருட்களை எது சுட்டி காட்டுவதுதான் சேமை சுட்டு எனப்படும். சேமை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ, அததான் படிச்சுட்டோம். இதுலயே இன்னொன்னு வந்து சுட்டு திரிபுன்னு இருக்கு. சுட்டு எழுத்துக்கள் திரிந்து வரும். சுட்டு எழுத்துக்கள் திரிந்து வர்றதுதான் என்ன சொல்றோம்? சுட்டு திரிபு. சுட்டு எழுத்துக்கள் திரிந்து வருதா சுட்டு திரிபு. இப்ப வந்து அம்மரம், இவ்வீடு, இப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குன்னு பாத்துக்குங்க. இதுல வந்து சுட்டெழுத்துக்கள் எது? ஆவும் ஈயும். அம்மரம். அத வந்து நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அந்த மரம், அங்க இருக்குல்ல அந்த மரம் அப்படின்னு சொல்றோம். அது
இந்த வீடு, இங்க இருக்கிற வீடு இந்த வீடு தான் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மாதிரி இந்த ஆ இ என்ற சுற்றெழுத்துக்கள் வந்து திரிந்து அந்த இந்த மாதிரி திரிந்து வரும். இந்த மாதிரி திரிந்து வர்றதுக்கு பேரு தான் சுட்டு திரிபுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள்ல இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வினா எழுத்துக்கள். ஆ இ இந்த 2 எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள். ஊ வந்து இப்ப பயன்பாட்டுல கிடையாது. அண்மை சுட்டு, சேமை சுட்டு, அகச்சுட்டு, புற சுட்டு, சுட்டு திரிவு, இந்த கண்டென்ட் மட்டும் தான் சுட்டு எழுத்துக்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது வினா எழுத்துக்கள். வினானது ஒரு கேள்வி, கேள்வி எது பண்றது. வினா எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தலாம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 தான் வினா எழுத்துக்கள் ஆகும். வினா எழுத்துக்கள் எது? சுற்றெழுத்துக்கள் எப்படி ஆ இ மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி வினா எழுத்துக்கள்ல ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 தான் வினா எழுத்துக்கள் ஆகும். இந்த எழுத்துக்களை வந்து மொழிக்கு முதல் வருபவை, மொழிக்கு முதல் வரும் எழுத்து. அதுக்கப்புறம் என்னது? இறுதியில் வரும் எழுத்து. இதுலயே பிரிக்கிறோம் நம்ம, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்து. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? ரெண்டுமே வரும். மொழிக்கு முதல் மற்றும் இறுதியில் வரும் எழுத்து என்னன்னு பார்க்க போறோம். முதல், இறுதி. இப்போ என்ன சொல்லியிருக்க? 5 வினா எழுத்துக்கள் என்னது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுல மொழிக்கு முதல் வர்றது, மொழிக்கு இறுதியில் வர்றது, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் எந்த எழுத்துக்கள் வரும்னு பார்ப்போம். இப்ப மொழிக்கு முதல்ல ஏ, யா, இந்த 2 எழுத்துக்கள் வரும். இந்த 2 எழுத்துக்கள்ல எப்படி கேள்வி கேட்போம்? எங்கு, யாரு, அந்த மாதிரி கேட்கிறோம். அப்புறம் ஆ, ஓ. என்னது? ஆ, ஓ. ஆவோக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம கடைசியா வரோம், இறுதியில வரோம்னு சொல்றோம். பேசலாமா, பேசலாமா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, ஒரு கொஸ்டினா வினாவா கேட்கிறோம்ல, அந்த மாதிரி எழுத்துல இந்த ஆவும் ஓவும் சொல்லுக்கு இறுதியில் தான் வரும். முதலிலும் இறுதியிலும் வர எழுத்து பார்த்தா ஏ. இந்த ஏன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஏன், ஏன் இங்கு வந்தா, அது நீதானா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கல்ல, ஏன்ற எழுத்துல முடியுதா? இந்த மாதிரி இறுதி எழுத்துல வர்றது வந்து ஏ. அப்புறம் இதுலயே வந்து அகவினான்னு இருக்கு ஒரு தலைப்பு. சொல்லிட்டு 5 வினா எழுத்துக்கள் எது சொன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ சொல்லிட்டு மொழிக்கு முதல்ல வர்றது ஏவும் யாவும், மொழிக்கு இறுதி எழுத்தா எது வரும்னு சொல்லியிருக்கேன் ஆவும் ஓவும், மொழிக்கு முதல் இறுதியிலையும் வர்றது வந்து ஏ. அடுத்து பார்க்க போறது இதுலயே நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகவினா. எப்படி அதுல அகச்சுட்டு இருந்தது அது மாதிரி இதுல என்ன பார்க்க போறோம் நம்ம? அகவினா. அகவினாக்கும் அகச்சுட்டு மாதிரிதான், நீக்கினால் பொருள் தராது. இப்ப அகவினால எது? எது, யார், ஏன், இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்களை நீக்கினா இதுக்கு பொருள் வருமா? வராது. அகத்தே நின்று வந்து பொருள் தருவதனால் இது அகவினா எனப்படும். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? இதுலயே நம்ம புறவினா. புறவினானா புறத்தே நின்று பொருள் தருவது. இப்ப புறவினா, அகவினால வந்து என்ன பார்த்திருக்கோம்? இந்த எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது, அகத்தே நின்றுதான் பொருள் தரும், அதனால அது அகவினா. புறவினாவில வந்து அவனா. அப்புறம் என்ன இருக்கு? வருவேனா. இந்த மாதிரி 2 கொஸ்டின் இருக்கு வச்சுங்களேன். இதுல வந்து இந்த ஆ, ஓ, இந்த எழுத்துக்களை நீக்கினாலும் அது வந்து பொருள் தரும், புறத்தே வந்து பொருள் தரும். இந்த மாதிரி பொருள் தந்தா அது வந்து புறவினான்னு சொல்றோம். இப்ப வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன். என் வீடு டேஷ் உள்ளது இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதலாம்? என் வீடு அது போடுவீங்களா, எங்குன்னு போடுவீங்களா? ஆன்சர் எழுதுங்க. அப்புறம் தம்பி இங்கே, தம்பி டேஷ் வா அப்படின்னா நீங்க என்ன ஆன்சர் எழுதுவேன்? இங்கே வான்னு எழுதுவீங்களா, இங்குன்னு எழுதுவீங்களா, இவர்ன்னு எழுதுவீங்களா? என் வீடு கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்போம்? என் வீடு எங்கு உள்ளது, அப்போ ஏன்ற எழுத்து, எங்கு உள்ளது. அடுத்தது தம்பி எப்படி கூப்பிடுவோம்? இங்கே வா, இ. இந்த மாதிரி வந்து வினாக்களுக்கு வந்து விடை தருவோம் நம்ம. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு தலைப்போட நம்ம பார்க்கலாம்.
என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. என்னையோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு.